ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரேணுகா லவ் ஆனந்த் சேனல். நேற்று பார்ட் 1 வீடியோ போட்டிருந்தேன். அதோட தொடர்ச்சி தான் இது. அந்த வீடியோ பார்க்காதவங்க மேலே கொடுக்குறேன், பார்த்துட்டு வாங்க. ஆனால் நிச்சயிக்கப்பட்ட திருமணத்தை நல்ல திருமண வாழ்க்கையாக மாற்றி சந்தோஷமாக வாழ்ந்து வரும் ஒரு கணவன் மனைவி கூறுவதை பற்றி தான் இப்போது பார்க்க போகிறோம். அனைத்திலும் சேர்ந்தே இருப்போம். என்னுடைய கணவர் வேறு ஒரு நகரத்தைச் சேர்ந்தவர். அவருடைய வாழ்க்கையை தொடங்குவதற்காக என்னுடைய வேலைகளை விட வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டேன். நாங்கள் நகர்ந்த புதிய நகரத்தில் எனக்கு வேலை எதுவும் அமையவில்லை. ஒரு நாள் என்னுடைய வங்கி கணக்கை பார்த்து சோர்ந்து போய்விட்டேன். என்னால் என் அம்மா வீட்டுக்கு செல்லக்கூட வங்கியில் போதுமான தொகை இல்லை என்பதை நினைத்து பெரிதும் வருத்தம் அடைந்தேன். நான் அழுது கொண்டே என் இயலாமையை கணவரிடம் கூறினேன். வேலை இல்லாமல் என்னால் வாழ முடியாது. இந்த நகரத்தில் விலைகள் மிகவும் அதிகமாக இருக்கிறது. எனக்கு என்று தனியே ஒரு வேலை இருந்தால்தான் என்னால் வாழ முடியும் என்று கூறினேன். அதற்கு அவர் ஒரு வார்த்தையை சொன்னார். நம்ம சேர்ந்தே இருக்கிறோம் அல்லவா, சேர்ந்து இருப்போம். எவ்வளவு துன்பம் வந்தாலும் அதை சேர்ந்து நாம் எதிர்கொள்வோம். நம் இருவரும் சேர்ந்து இந்த பிரச்சனையை சரி செய்வோம். கவலைகள் கொள்ளாதே, நான் இருக்கிறேன் என்றார். அவர் அப்படி சொன்ன அந்த நொடியில் நான் அவரிடம் காதலில் விழுந்தேன். அந்த நொடி வரை நான் என்னுடைய சூழலை பற்றி மட்டுமே சிந்தித்து கொண்டிருந்தேன். என்னிடம் பணம் இல்லை, நான் அம்மா வீட்டிற்கு செல்ல பணம் இல்லை என்றும். ஆனால் அவர் இருவரையும் சேர்த்து ஒன்றாக சிந்தித்தார். அந்த குணம் எனக்கு மிகவும் பிடித்திருந்தது. இதுதான் ஒரு நல்ல கணவன் மனைவிக்கான அடையாளம் என்று நான் அப்பொழுது புரிந்து கொண்டேன் என்றார் பிரீத்தி சர்மா. திருமணமான சில மாதங்கள் கழித்து என்னுடைய அம்மாவிற்கு உடல்நிலை சரியில்லாமல் போனது. கட்டாயமாக அறுவை சிகிச்சை செய்ய வேண்டிய சூழலில் தள்ளப்பட்டேன். எனது அப்பாவும் மிகவும் வயசானவர். அவரால் மருத்துவமனையில் தங்கி எனது அம்மாவை பார்த்து கொண்டு அளவிற்கு உடலில் தெம்பில்லாமல் இருந்தார். அப்பொழுதுதான் எனது மனைவி, நான் உங்கள் அம்மாவை பார்த்து கொள்கிறேன், நான் அவருடன் மருத்துவமனையில் தங்கிக் கொள்கிறேன் என்று கூறினார். கூறியது மட்டுமல்லாமல் நிகழ்த்தியும் காட்டினார். என் மனைவி அதை எனது அம்மாவுடன் வாரங்கள் மருத்துவமனையில் தங்கினார். 2 வாரங்கள் மருத்துவமனையிலே தங்கினார். கூடவே இருந்து கொண்டு பணிகளையும் மேற்கொண்டார். தனது அம்மாவை போல் அன்பையும் அரவணைப்போடும் பார்த்து கொண்டார். மிகவும் கஷ்டமான சூழ்நிலையிலும் பணிவாகவும் அன்பாகவும் நடந்து கொண்டாள். அவருடைய கனிவும் அன்பும் எங்கள் குடும்பத்திற்கு அனைவரையும் ஈர்த்தது. கடைசி வரை மிகவும் பணிவுடனும் கோபம் கொள்ளாமல் அமைதியாகவே கையாண்டார். மருத்துவரின் ஆலோசனையின்படி தெளிவாக நடந்து கொண்டார். இதே நிலைமை என் திருமணத்துக்கு முன் ஏற்பட்டு இருந்தால் எப்படி சமாளிப்பது என்று இருப்பேன் என்றே தெரியாது. என் மனைவி அதை மிகவும் சாமர்த்தியமாக கையாண்டார். மிகப்பெரிய அசாதாரணமான சூழ்நிலையும் அவளின் அந்த செயலானது அனைவரையும் ஆச்சரியப்பட வைத்தது. ஒரு வாழ்க்கை துணையின் முக்கியத்துவம் நான் அன்று புரிந்து கொண்டேன். ஆங்கிலத்தில் லைஃப் பார்ட்னர் என்று கூறுவார்கள். அதன் முழுமையான அர்த்தங்கள் என் மனைவி அன்று எனக்கு புரிய வைத்தாள். அன்றைய நாள் முதல் அவள் மீது உள்ள அன்பை என் மனைவி அன்று எனக்கு புரிய வைத்தார். அன்றைய நாள் முதல் அவள் மீது உள்ள மரியாதையும் அன்பும் மிகவும் பல மடங்கு உயர்ந்தது என்கிறார் ராஜீவ் பாண்டே. முதல் அழுகை. என் மனைவியின் முதல் அழுகை 7 வருடத்திற்கு முன்பு, அதாவது திருமணமாகி எங்களுக்கு 7 வருடம் ஆகிறது. திருமணமான பின் தன் குடும்பத்தை பிரிந்து தன்னுடன் அவள் வர வேண்டும். பிறந்த வீட்டை விற்று புகுந்த வீட்டுக்கு செல்லும் தருணம் அது. அப்பொழுதுதான் அவள் அழுததை முதல் நான் பார்த்தேன். எங்களது திருமணம் நிச்சயிக்கப்பட்ட திருமணம். திருமணத்துக்கு முன்பு ஓரிரு முறை மட்டுமே நாங்கள் பேசியுள்ளோம். அறிமுகம் இல்லாத என்னிடம் தான் அவள் இனிமேல் வாழ வேண்டும். பிறந்து வளர்ந்து தாய் தந்தையினரை விட்டு பிரிந்து வர வேண்டும். அந்த பிரிவின் அழுகை மிகவும் துயரமானது. அப்பொழுதுதான் நான் முடிவெடுத்தேன். இனிமேல் அவள் கண்ணில் கண்ணீரே வரக்கூடாது. சந்தோஷத்தை மட்டும் கொடுக்க வேண்டும். அவள் வாழ்நாள் முழுவதும் அன்பையும் ஆதரவையும் சந்தோஷத்தையும் மட்டுமே கொடுக்க வேண்டும். அவள் நமக்காக அனைத்தையும் விட்டுவிட்டு சந்தோஷங்களையும் விட்டுவிட்டு வருகிறாள். நம்மால் அவர் கண்ணிலிருந்து கண்ணீரே வரக்கூடாது என்று முடிவெடுத்தேன் என்று கூறினார் அசய் திருப்பதி. இந்த கதையிலேருந்து என்ன ஃப்ரெண்ட்ஸ் தெரியுது? நமக்காக எல்லாரையும் விட்டுட்டு தான் மனைவி கணவர் அவங்க வீட்டிலே தான் இருக்க போகிறாங்க, அவங்க பெற்றவங்களோடைய தான் இருக்க போகிறாங்க. மனைவி நமக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு யாருன்னே தெரியாதவங்க, நிச்சயமான திருமணம்னா யாருன்னே தெரியாத ஒரு சிறு நாட்கள் தான்
பார்த்து பழகியிருப்போம். அவங்களுக்காக வந்து நம்ம வாழ்க்கையை அர்ப்பணித்து இனிமேல் இவங்க தான் நம்ம வாழ்க்கைன்னு சொல்லி வாழ்கிறோம். அதுக்காக அவங்களுக்காக 2 பேரும் விட்டு கொடுத்து ஒருத்தருக்கு ஒருத்தர் இன்ப துன்பத்தில் புரிஞ்சுக்கிட்டு வாழணும். சந்தோஷமாக இருக்கணும். எந்த கஷ்டம் வந்தாலும் சந்தோஷமாக இருக்கணும். இதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். விட்டு கொடுத்து வாழ்ந்தால் தான் நல்ல வாழ்க்கை. கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை. சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த கதை எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதோட முடிச்சுக்கிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் அனுப்புங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த கதை எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து ஒரு கதையோடு பார்க்கலாம்.